தான் வாழாம தன் நாட்டு மக்களை மட்டும் வாழ வச்ச தலைவர்களை பார்த்திருப்போம். ஆனா தன்னையும் தன் குடும்பத்தை மட்டும் வாழ வச்ச ஒரு தலைவரை பார்த்திருப்பீங்களா? நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் தான். உலக வரலாற்றிலேயே ரயிலே வராத தண்டவாளத்துல தன் தலை வச்சு போராட்டம் பண்ண பெருமையும் நம்ம தலைவர் கருணாநிதி அவர்களுக்கே சேரும். சர்க்கரையே எறும்பு திண்டு விட்டது, அந்த சர்க்கரையை கொண்ட கோணி பைகளை கரையான்கள் திண்டு விட்டது என்று சர்க்காரியா கமிஷனையே வியந்து பார்க்க வைத்த பெருமையும் பெரும் ஊழலையும் மறைக்க நினைத்த பெருமையும் நம்ம ஐயாவுக்கு. ஐம்பூதங்களை ஊழலை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், அதை எப்படி பண்ணலாம் தெரியுமா? ஒவ்வொன்னா சொல்லட்டுமா? காற்றிற்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல், நிலத்திற்கு நில அபகரிப்பு ஊழல், ஆகாயத்திற்கு ஸ்பைஸ் ஜெட் ஊழல், நெருப்பிற்கு நிலக்கரி ஊழல், கடைசியா நீருக்கு சேது சமுத்திர திட்ட ஊழல். ஐயோ, இதோட முடிஞ்சிருச்சான்னு மட்டும் நினைக்காதீங்க, நிறைய இருக்கு. அது இந்த ஒரே ஒரு பெருமையை மட்டும் சொல்றேன் கேளுங்க. பல நாடுகளோட தலையீட்டுல ஒரு நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர், அத மெரினா கடற்கரையில தன் மனைவியோட தலைமாட்டிலையும் துணைவியோட கால் மாட்டிலையும் ஏர் கூலர் வசதியுடன் அரை மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து அப்பேற்பட்ட ஒரு போரை நிறுத்துறேனும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா நான் இருக்கேனும் ஒரு நாடகத்தை போட்ட பெருமையும் நம்ம ஐயாவுக்கு. இத்தனை சாதனைகளுக்கு உரியவர் தான் நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள்.